மே 6ஆம் தேதிக்கான அனுதின மன்னா, என் கால்களுக்கு தீபம். இந்த நாளின் வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கவலைப்படாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆம், நான் உனக்கு உதவி செய்வேன். என் நீதியுள்ள வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இந்த ஆறுதலான வாக்குறுதி உலகத்தின் வழிகளை நிராகரித்து யாவேயை தங்கள் தேவனாக ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. இந்த பாதை விரிவானது அல்லது எளிதானது அல்ல. இது சோதனைகள், சுயமறுப்பு மற்றும் பரிசுத்தத்திற்கான அழைப்பு ஆகியவற்றால் நிறைந்துள்ளது. ஆனால் தேவன் நம்மை தனியாக நடக்க விடுவதில்லை. அவர் தம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு அவர் தம் பலத்தை வாக்களிக்கிறார். மேலும் புதிய சிருஷ்டியை சோதனைகளை தாங்கவும், பாவத்தை வெல்லவும், சோதனையின் நெருப்பில் சுத்திகரிக்கப்படவும் அதிகாரம் அளிக்க அவர் தம் ஆவியை கொடுக்கிறார். நாம் விழுந்து மீண்டும் விழும்பொழுது அவருடைய நீதியுள்ள கரம் நம்மை அழிக்க அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக நீட்டப்படுகிறது. ஆனால் நாம் முதலில் நமது தோல்விகளை அடையாளம் கண்டு உண்மையாக மனம் திரும்பி புதுப்பிக்கப்பட்ட இதயத்துடன் பாதைக்கு திரும்ப வேண்டும். வேதம் நமக்கு நினைவூட்டுகிறது, நல்ல மனுஷனுடைய அடிகள் கர்த்தரால் கட்டளையிடப்படும், அவன் வழியின் மேல் அவர் பிரியப்படுகிறார். அவன் விழுந்தாலும் அவன் முற்றிலுமாக தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தம்முடைய கையினால் அவனை தாங்குகிறார். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23 முதல் கொண்டு 24ஆம் வசனம் வரை. மீண்டும், நீதிமான் 7 தரம் விழுந்து எழுந்திருக்கிறான். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்த எலியா பயந்து ஓடிப்போய் மரிக்கும்படி கேட்டான். ஆனாலும் யாவே அவனை கைவிடவில்லை. அவன் உணவு மற்றும் ஓய்வால் அவனை பலப்படுத்தினான். பின்னர் இடிமுழக்கத்தில் அல்ல, அமைதியான மெல்லிய குரலில் அவனிடம் பேசினார். அவனை மீண்டும் சேவையில் உயர்த்தினார். ஊதாரி மகன் எவ்வளவு அழகாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நியாய தீர்ப்புடன் அல்ல, ஆனால் திறந்த கரங்களினால் அவன் தன் தந்தையிடம் திரும்பிய தருணம். நாம் ஒருபோதும் திகைக்க வேண்டாம். நாம் தனியாக இல்லை. நம்மை அழைத்த கடவுள் உண்மையுள்ளவர். அவர் பலவீனனுக்கு வல்லமையை கொடுக்கிறார். வல்லமை இல்லாதவர்களுக்கு பலத்தை பெருக செய்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கிருபை உமக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணப்படும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகம் அதை பலவீனம் என்று அழைக்கட்டும், யாவே அதை சரணடைதல் என்று அழைக்கிறார். அங்கேதான் அவருடைய வல்லமை வெளிப்படுகிறது. இடுக்கமான பாதையில் நடக்கிற நாம் அனைவருமே இதை நினைவில் கொள்வோம். நாம் கண்காணிக்கப்படுகிறோம், அவருடைய கையால் பிடிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு அடியிலும் நடக்கிறோம். நாம் அதை பார்க்க முடியாத போது நம்மை அழைத்தவர் நம் அருகில் இருக்கிறார். படிகள் கனமாக இருக்கும் பொழுது அவருடைய கை அருகில் உள்ளது. ஒவ்வொரு பயத்தையும் தூக்க, வழிநடத்த, அமைதிப்படுத்த. அக்னி சுத்திகரிக்கட்டும், ஆனால் எரிக்கக்கூடாது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு அறையிலும் நம்முடன் நடந்து செல்கிறது. ஜெபம். ஓ யாவே தேவனே,
எங்கள் பலவீனத்தில் எங்களை பலப்படுத்தி நாங்கள் தனியாக இல்லை என்பதை தினமும் நினைப்பூட்டும். ஒவ்வொரு வீழ்ச்சிக்கும் பிறகும் நாங்கள் எழுந்து உமக்கு முன்பாக பணிவுடன் நடப்போம். எங்களை தாங்கும் கையை நம்புவோம். உம்முடைய வார்த்தை எங்கள் படிகளை வழிநடத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன் செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.